இன்றைக்கி நம்ம க்ரூஸ் ஷிப்பில் ஒரு க்ரூ டூர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எஜிப்தில் இருக்க பிரமிடுக்கு போகிறோங்க. அதுக்காக க்ரூஸ் ஷிப்பே பார்த்தீங்கன்னா இந்த க்ரூவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு க்ரூ டூர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பஸ்ஸு கீசாக்கு வந்துடுச்சு. பிரமிடும் பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கேமல் ரைடு போக போகிறோம். இந்த கேமலில் தான் ஃபஸ்ட்டு நம்ம ஏற போகிறோம். இந்த மாதிரி தான் நம்மளும் ஏற போகிறோம். கேமல் மேலே ஏறிட்டேங்க. ஸோ இன்னும் இந்த கேமல் உக்காண்டு தான் இருக்குது. எப்போ இந்த கேமல் எடுப்பாங்கன்னு தெரியல, பார்ப்போம். நம்மளை போல் நிறைய பேர் இங்கே வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம குரூப்பே வந்து கேமல் ஏற போகிறாங்க. ஸோ அதனால் நிறைய கேமல் வந்திருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி முன்னாடியே பே பண்ணிட்டோங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா $10 முன்னாடியே பே பண்ணிட்டோம். ஸோ கண்ணில் தூசி அடிக்குது. கூலிங் கிளாஸ் போட சொன்னாங்க, அப்பயே நான் எடுத்துகிட்டு வர விட்டுட்டேன். இப்போ கேமல் ஏறி ரைட் போயிட்டுருக்கோம். ஒரு குதிரை சவாரி மாரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம ஓனர் பார்த்திங்கன்னா 4 கேமலை ஒரே அடியாக கட்டி 4 பேர் எடுத்து கொண்டு போயிட்டுருக்காரு. முன்னாடி அவர் வந்து ஒரு ஆள் தான் இழுக்கிறாரு. ஆனால் பின்னாடி பார்த்திங்கன்னா 4 கேமல் வந்துட்டுருக்கு நம்மளுக்கு பின்னாடி. ஸோ அது எல்லாமே கட்டியிருக்கு. ஸோ கேமல் வந்து பொறுமையாக தான் போகுது. அது ஒன்றும் நம்மளை வந்து கீழே தள்ளுற மாதிரிலாம் ஒன்றும் போகல. ஆனால் என்ன பண்ணால் வயசானவங்க கொஞ்சம் உட்கார முடியாது. ஏன்னா அது கொஞ்சம் இப்படி அப்படின்னு ஆடுறதுனால கொஞ்சம் உட்கார முடியாது. மற்றபடி ஓகே. நமக்கு ஃப்ரண்ட்டில் தான் பார்த்திங்கன்னா பிரமிட்ஸே இருக்குது. நம்ம இது முடிச்சுட்டு தான் பிரமிடுக்கு போக போகிறோம். ஆக்சுவலி இந்த கேமல் ரைடில் வந்து பின்னாடி பிரமிட் தெரியுற மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறது தான் முதல் எய்மே. ஸோ நம்மளும் ஃபோட்டோ எடுத்தாச்சு. பின்னாடி பிரமிடுன்னு தெரியுது, நம்மளும் கவர் ஆகிறோம், கேமலும் கவர் ஆகுது. கேமல் காணாமே. கேமல் கமான் எங்கே இருக்க? எஸ் தெரியுது, அங்கே பாருங்கள். அந்த மாதிரி கேமல் நம்மளுக்கு சைட்லேயே ஒரு கேமல் இருக்குது. அது நம்ம காலை கடிக்காமல் கரெக்டாக வருது. இப்போ நம்ம பிரமிடுக்கு வந்துட்டோம். இதுதாங்க வழி. இதுக்குள்ளே ஏன் இப்படி போகுது? ஐயோயோ, இதுக்குள்ளே நான் எப்படி போவேன்? இதுக்குள்ளே எப்படி சமாதிலாம் கொண்டு போயிருப்பாங்க? ஐயோ, ஒருத்தர் இடிச்சுக்கிட்டாரு. பா டொங்குன்னு இடிச்சுக்கிட்டாரு. இதில் ஆக்சுவலி இங்கே குனியணும். டொங்குன்னு இடிச்சுக்கிட்டாரு. ரொம்ப சின்னதாக இருந்தாலுமே ரொம்ப சுரங்கப்பாதை மாதிரி இருக்குது. உள்ளே ரொம்ப அனல். ஏன்னா ஃபுல்லுமே சுண்ணாம்பு கற்களாக ஆனது. ரொம்ப அனலாக இருக்குங்க. யாராச்சும் மழை காலத்தில் பிரமிடுக்கு வந்திருக்கலான்னு சொல்லிட்டு கீழே கமெண்டில் போடுங்க. ஏன்னா இங்கே வெயில் ரொம்ப பொழந்து கட்டுதுங்க. உள்ளே அந்த லைம் ஸ்டோன்னால உள்ள ஸ்டீம் இன்ஜினுக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு அனலாக இருக்குது. ஸோ நம்ம அடுத்ததாக போக போகிறது ஷாப்பிங் ஏரியாவுக்கு. ஸோ அங்கே போய்ட்டு தான் ஷாப்பிங் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இந்த கேமெல்லாம் அழகாக சொல்கிற பேச்சு நல்லாவே கேட்குதுங்க. பாருங்க, ஆக்சுவலி அது ஒரு கேமலுக்கு பின்னாடி இன்னொரு கேமில் கட்டி விட்டுறாங்க, இன்னொரு கேமலுக்கு பின்னாடி இன்னொரு கேமில் கட்டி விட்டுறாங்க. அது அழகாக போகுது. நோ சண்டை, நோ கடி, எதுவுமே கிடையாது. கரெக்டாக போகுதுங்க. கேமல் ரைடு பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. ஆனால் ரொம்ப நேரம் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா இடுப்பு அந்த பக்கமும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் வளைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலி இங்கே வெறும் கேமல் ரைடு மட்டும் கிடையாது, குதிரைகளும் வச்சு ரைட் பண்ணுறாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு காட்டு போல் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா வெயில் படாது, ஏன்னா கவர் ஆகிருக்கு. ஸோ ஒரு 15 minutes எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது. ஒர்த் இட்டுங்க. யாரெல்லாம் பிரமிடுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களோ முக்கியமாக இந்த கேமல் ரைடை ட்ரை பண்ணி பாருங்கள். மிஸ் பண்ணிடாதீங்க.